சமையல் வேலை எல்லாம் முடிஞ்சிட்டு என்னென்ன பாத்திரத்தை மட்டும் விலைக்கு போட்டு நம்மளும் கிளம்ப வேண்டியதாங்க. பிள்ளைகள் வேணா எந்திரிச்சிட்டா? இல்லைங்க, நீ எந்திக்கலங்க. இப்பதான் போய் எழுப்பி விடணும் ரெண்டு பேத்தையும். சரிம்மா, ரெண்டு பேத்தையும் போயிட்டு சீக்கிரமா எழுப்பி விடு. இவ்வளவு கிளம்பி வர்றதுக்கே நேரம் ஆகும். பேக்கிங் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டியா? பேக்கிங்லாம் நேற்று நைட்டே பண்ணி முடிச்சாச்சுங்க. நேற்றே எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ எந்திரிச்சா போதும், நம்ம கிளம்ப வேண்டியதான். சரிம்மா. அப்போ யார் யார் வராவளோ எல்லாருக்கும் ஒரு ஃபோனை போட்டு கேளு, அவங்க எல்லாரும் கிளம்பிட்டாவளோ என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு. பின்ன இவ்வளவுலையும் எழுப்பி விடு, நேரம் ஆகுது. சரிங்க. ஏங்க ஆட்டோக்கு சொல்லிட்டீங்களா? ஆட்டோக்கெல்லாம் சொல்லியாச்சுமா. ஆட்டோ இப்போ கொஞ்சம் நேரத்துல வந்துடும். நான் ஃபோன் பண்ணிட்டேன். நீ சீக்கிரமா கிளம்பி வா, எல்லாரையும் கிளம்ப சொல்லிடு. நான் வாசலுக்கு போய் பாக்குறேன் ஆட்டோ வந்துட்டா என்னன்னு. நான் வெளியே நிக்கிறேன், சரியா? சரிங்க. எப்படி தூங்குதல்வ பாரு. ஏடி சுக்கி, ஏடி சுக்கி. அம்மா ஒரு வாட்டி கூப்பிட்டோன்னே எந்திக்கால்வல. சுக்கி, ஏ சுக்கி, எந்தி மக்கா, நேரம் ஆகுது. சொல்லுங்கம்மா. ரொம்ப நேரம் தூங்கிட்டேனாம்மா, நேரம் ஆயிட்டோ? இல்லைம்மாக்கா, சீக்கிரமா எந்திரிக்க. அம்மா சமையல் பண்ணிட்டேன். இப்போ அந்த சாப்பாடை மட்டும் பேக் பண்ணிட்டு நான் போய் குளிச்சுட்டு கிளம்பி வரேன். நீயும் டக்குன்னு தங்கச்சி எழுப்பி விட்டு போய் குளிச்சுட்டு கிளம்பி வந்துடு. பார்த்துக்கா, உங்க அப்பா ஆட்டோக்கு சொல்லிட்டாரு. இப்போ ஆட்டோ வேறு கொஞ்சம் நேரத்தில் வந்துடும். சீக்கிரமா கிளம்புங்க மக்கா. சரிம்மா, என்ன கிளம்புறேன். நீ எழுப்பி அவள் எந்திக்கலையோ? இல்லையே, நான் இவ்வளோ நேரம் உட்காந்து எழுப்பினா எந்திக்க மாட்டேன்ட்டாலே. இப்படி சொன்னா அவள் எந்திக்க மாட்டாம்மா. இப்போ பாரு எப்படி எந்திக்கானே. ஏட்டி அம்மா, இன்னைக்கு ஸ்கூல் லீவு. நம்ம ஜாலியாக மும்பைக்கு சுற்றி பார்க்க போகிறோம். என்னது, மும்பைக்கு சுற்றி பார்க்க போகிறோமா? எடி, ஸ்கூல் போனோன்னா உங்களை 1000 வாட்டி எழுப்பணும். காலையில் வந்து ஒன்று எந்தின்னு சொல்லிட்டேன். இப்போ ஊர் சுற்றி பார்க்கணுன்னா மொத்த ஆள் அஞ்சு நிற்கேன்னு. எம்மா அப்படிலாம் இல்லைம்மா, நேரம் ஆயிட்டோம்மா. இருமா, நான் 2 நிமிஷத்துல கிளம்பி வரேன். எப்படி வளருதா பாரு பிள்ளைகளுவே. சரி சீக்கிரமா கிளம்பி 2 பேரும் கரெக்ட் வாங்க. சுக்கி, நீ சின்ன பொண்ணத்துக்கு ஃபோன் பண்ணி கேளு, அவங்க எல்லாம் கிளம்பிட்டாங்களா என்னன்னு. மற்றவங்களுக்குலாம் ஃபோன் பண்ணி வெளியே வர சொல்லு. வெளியே ஆட்டோ நிற்கிதான் வர சொல்லு. நான் அம்மா டக்குன்னு சாப்பாடை பேக் பண்ணிட்டு நான் கிளம்பி நானும் வரேன். நேரம் ஆயிட்டு 2 பேரையும் விட்டுட்டு போயிடும் பார்த்துக்கா. சரிம்மா, என்ன கிளம்பி வரேம்மா. ஊர் உலகத்தில் ஒரு பிள்ளை எப்படிலாம் இருக்கு, நம்மளுக்கும் இருக்குது. சை ஏட்டி, உனக்கு மற்ற நேரம்லாம் ஸ்கூல் போனால் எந்தின்னு சொல்லி எழுப்புனா எந்திக்கவே மாட்டா. இப்போ ஊர் சுற்ற போன மட்டும் மொத்த ஆள் எஞ்சி நிற்கேன நீ. இல்லடி, எனக்கு தூக்கமே வரல. நைட்டு ஃபுல்லாக மும்பை போகிறேன்னு சொல்லிட்டு சரி கொஞ்ச நேரம் கண்ணை மூடுவோமேனு கண்ணை மூடனே அதுக்குள்ளே அம்மா வந்து எழுப்பிட்டா பார்த்துக்கா. சரி, இப்போ நான் போயிட்டு முதல்ல குளிக்கேன். அதுக்கப்புறம் நீ குளி, அதுக்கப்புறம் நான் கிளம்பி போகிறேன், சரியா? இல்லை, நான் தான் முதல்ல குளிப்பேன். நான் தான் ஃபஸ்ட்டு போயிட்டு குளிச்சுட்டு வருவேன். இங்கே அடிச்சிடும் பார்த்துக்கோ. நான் ஃபஸ்ட்டு போய் குளிச்சுட்டு வரேன்ட்டி. நான் ரெடி ஆகிட்டேன்னா அம்மாக்கு எதாச்சும் ஹெல்ப் பண்ணி கொடுப்பேன். நீ முதல்ல போனேன்னா குளிச்சுட்டு ரொம்ப நேரம் ஆக்குவேன். இல்லை, நான் தான் ஃபஸ்ட்டு போவேன். நான் ரொம்ப நேரம் ஆக்க மாட்டேன். நான் சீக்கிரமாக குளிச்சுட்டு வந்துடுவேன். இங்கே பாரு, சொன்னா கேளு. அடி வாங்கிட்டு அதை காலையிலே. நல்ல வேலை, எப்படியா அவளை பேசி அவளை ஃபஸ்ட்டு போக வச்சாச்சு. சரி, நம்ம இப்போ சின்ன பொண்ணத்துக்கு ஃபோன் பண்ணி கேட்போம் அவங்க கிளம்பிட்டாங்களா என்னென்னு. ஹலோ, சொல்லு சுக்கி, கிளம்பிட்டீங்களா? இல்லை அத்தை, நாங்கள் இப்போ தான் தூங்கி எஞ்சி ரெடியாக போகிறோம். அம்மாவும் இப்போ தான் ரெடியாக போகிறாங்க. சமையல்லாம் பண்ணிட்டாங்க. அதை உங்ககிட்ட கேட்க சொன்னாங்க. சரிம்மாக்கா, நாங்களும் எல்லாம் எடுத்து வச்சுட்டோம். நான் கிளம்பிட்டு தான் இருக்கேன். இப்போ வெளியே வந்துடுவேன் கொஞ்சம் நேரத்துல, சரியா? சரி அத்தையா, பார்த்து வாங்க. அத்தை, அப்படியே நீங்கள் மற்றவங்களுக்கும் ஃபோன் பண்ணி கிளம்பிட்டாங்களா என்ன சீக்கிரமாக வர சொல்லிடுறீங்களா? அம்மா சொல்ல சொன்னாங்க. சரிம்மாக்கா, நான் இப்போ மற்ற எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு சீக்கிரமா கிளம்பி வாங்கன்னு சொல்லிட்டு நானே கிளம்பி வரேன், சரியா? அப்போ வச்சிட்டேன்னு. சரி வச்சிரு. யார் கால் பண்ண பொண்ணு? எங்க நம்ம சுக்கி கால் பண்ணாங்க. கிளம்பிட்டீங்களாத்தையோ என்னன்னு கேட்டா. சரிம்மா, நீ முதல்ல மும்பை கிளம்பி போற, பார்த்து போயிட்டு வா, சரியா? எனக்கும் வர லீவ் பிரச்சனை, நானும் வந்திருப்பேன் உங்க கூட. என்ன லீவே தர மாட்டேங்கிறாங்க அந்த ஆஃபீஸில். சரி, நீ பார்த்து போயிட்டு வா, சரியா? சரிங்க, நான் பார்த்து போயிட்டு வரேன். நீங்களும் இந்த ஒரு வாரம் எப்படியாச்சும் நீங்களே சமையல் பண்ணி சாப்பிடுங்க, இல்லை வெளியே ஏதாச்சும் வாங்கி சாப்பிட்டு இருந்துக்காங்க, சரியா? அதெல்லாம் நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, அதெல்லாம் நான் பார்த்துப்பேன். சரி, நான் உன்னை எப்படியும் வண்டி ஏற்றி விட்டுறதுக்கு ஸ்டேஷன் வரேன், சரியா? சரிங்க. ஏங்க பாருங்களேங்க, உங்களுக்கு எப்படி என் மேலே திடீர்னு பாசம் வந்து வண்டி ஏற்றி விட்டதுக்கு ஸ்டேஷன்லாம் வரேன்னு சொல்கிறீங்க? எப்படிங்க என்ன வண்டி ஏற்றி விட்டதுக்கப்புறம் இந்த சைடு என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா அப்படின்னு எல்லாம் ஜாலியாக இருப்பீங்க என்னங்க? ஆமாம், உலகத்தில் எல்லா புருஷனுமே அப்படி தான். என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக தான் இருப்பாங்க. அந்த ஒரு வாரம் நீங்கள் இல்லாத நாள் எப்படி தெரியுமா இருக்கும்? அப்பாடா, ஒரு டென்ஷன் இல்லை, ஒரு சண்டை இல்லை, ஒரு பிரச்சனை இல்லை. நம்ம இல்லைன்னா நீங்கள் எப்போ திரும்பி பார்ப்பாலோ, என்ன சொல்லுவாலோ, எப்படி பேசுவாலோன்னு ஒரே டென்ஷனில் தான் இருப்போம். நீங்கள் இல்லாத அந்த நாள் தான் எல்லா புருஷனுக்கும் ஐயா அப்படின்னு நிம்மதியாக இருக்கும். என்ன வெளியே சொல்லிக்க மாட்டோம், அவ்வளோதான். பாருங்க, இப்பதான் பல உண்மைகள் வெளியே வருது. சரி சரி, நான் போயிட்டு வந்து இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு இருக்கேன். உங்களுக்கு இருக்கும்போது அருமை தெரியாதுங்க, போனதுக்கு அப்புறம் தான் தெரியும். அதாம நானும் சொல்லிட்டு இருக்கேன், இருக்கும்போது தெரியாது, பொண்டாடி போனதுக்கு அப்புறம் தான் அந்த அருமை தெரியும் அப்படின்னு. சரி, போதும் பேசுனது, வாங்க கிளம்பலாம். சரி வா. எங்க ஆட்டோ வந்துட்டாங்க. ஆட்டோ எப்பவோ வந்துருச்சு. ஆட்டோ வந்து லக்கேஜை கூட ஏற்றியாச்சு. நீங்க தான் வந்து ஏறின பாருங்க. சரி, கிளம்பலாமா? ஏடி சுக்கி, அவளை எங்கிட்டி? அம்மா, அவள் இன்னும் ரெடி ஆகிட்டு இருக்காம்மா. ஒரு சத்தம் கொடுங்கம்மா, அப்போ தான் வருவா. நான் கூப்பிட்டா வர மாட்டேக்கா. அம்மா, அம்மோ, வாரியா இல்லை உன்னை விட்டுட்டு கிளம்பிட்டு போனாங்க எல்லாரும். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கம்மா, அது வந்துட்டேம்மா. வாம்மா, அவளை விட்டுட்டு கிளம்ப நேரம் ஆகுது.
என்னால் வெயிட்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது பார்த்துக்கா. சரிம்மா இது வந்துட்டேன். என்ன சின்ன பொண்ணு எல்லாரும் வந்துட்டு அந்த முத்தக்காவை காணும். வந்துட்டு இருக்காங்களாங்க, வீட்டிலேருந்து கிளம்பிட்டேன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அதை கதை கூட்டிகிட்டு வருவாங்களா இருக்கும். என்னண்ணே நீங்களும் ஸ்டேஷன் வரைக்கும் வரீங்களா வண்டி ஏற்றி விட்டுறதுக்கு? ஆமாம் வசந்தா, நைட் டைமில் அதனால அங்கே வரைக்கும் வந்து வண்டி ஏற்றி விட்டுட்டு வரலான்னு ஆமா மக்களே, ஒரு யாழினி வந்திருக்கா, பின்ன அம்மு வேற இருக்கா, உனக்கு விளையாட ஆள் இருக்கு பத்தியா? அதெல்லாம் இருப்பா தம்பி, நீ வேணா போயிட்டு ஒரு வாட்டி பேசி பாரு. இன்னும் லட்சு வீட்டில் பிரீத்தியை விட்டுட்டு நீங்கள் மட்டும் தனியாக ட்ரிப்புக்கு வரீங்க, நல்லா ஜாலியாக இருக்கலான்னு. பாவம் அந்த பிள்ளையும் கூட்டிகிட்டு வந்திருக்கலாம்ல. அவளை எப்படி சின்ன பொண்ணு கூட்டிட்டு வர முடியும்? வீட்டுல ஏகப்பட்ட வேலை கிடைக்கு சின்ன பொண்ணு. பின்ன அவளையும் நான் கூட்டிட்டு வந்துட்டு இவங்க அப்பா சண்டைக்கு வந்துருவாரு. நீ தான் ஊரு ஊரா சுத்துறனா அந்த பிள்ளையும் கூட்டிட்டு சுத்துறியான்னு சொல்லிட்டு. இப்ப அவ இருக்கப்ப அவர் பார்த்துப்பா, எதுவும் வேலை எதுவும் அவ செஞ்சுப்பாளா? அதுக்கு அவ ஸ்கூல் அது இதுன்னு போயிட்டு இருக்கா, லீவே எடுக்க மாட்டா. அப்ப வான்னு சொன்னாலும் எப்படி வருவா பாரு அவ. ஆமாக்கா, அதுவும் சரிதான். சின்ன பொண்ணு கிளம்பலாமா? என்ன ரொம்ப நேரம் காத்துட்டு இருக்கலோ? இல்லைக்கு வந்து 10 நிமிஷம் தான்க்கா ஆகுது, அதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டியா? சரி வாங்க, நேரத்தோட எல்லாரும் கிளம்பி போகலாம் வாங்க. ஏன்னா லக்கேஜ் எல்லாத்தையுமே ஆட்டோல ஏற்றிட்டீங்களா? லக்கேஜ்லாம் வச்சுட்டேம்மா, இருக்கு முதல்ல ஆட்டோ வந்தோடனே வா போய் ஏற வேண்டியது நேராவதுல. வச்சுட்டீங்கன்னா சரிண்ணே, வாங்க கிளம்பலாம் அப்போ. யாழ்னி நம்ம மும்பை போறோம், உனக்கு எக்ஸைட்டடா இருக்கா? ஆமா அம்மா, ஜாலியா இருக்கும்ல மும்பை போயிட்டு. நான் ஃபர்ஸ்ட் டைம் மும்பை போறேன் தெரியுமா? நானும் தான் ஃபர்ஸ்ட் டைம் போறேன் அங்க. சரி நம்ம ரெண்டு பேரும் அங்க போயிட்டு ஒன்னாவே எங்கனாலும் போகணும் சரியா? ஒன்னாவே எங்கனாலும் அங்க போயிட்டு வந்துட்டு ஒன்னாவே இருக்கணும் சரியா? நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சரியா? சரி அம்மா. ஏங்க இங்கே ஒரு ட்ரெயின் நிற்கிது, அந்த ட்ரெயினாங்க? ஆமாம் சின்ன பொண்ணு, இந்த ட்ரெயின் தான். ஆனால் இந்த கோச் இல்லை, முன்னாடி தள்ளி இருக்கு, ஏசி கோச் நம்ம. அப்படியா, சரிங்க. எக்கு எப்படியோ நம்ம மும்பை கிளம்பி போகிறோங்க, அது ஜாலி தாங்க. அங்கே போய் எல்லா ஐட்டமும் சாப்பிட்றோம், நம்ம எல்லா இடமும் சுற்றி பார்த்துட்டு வரோங்க. ஆமாங்க, எனக்கு கூட நைட் ஃபுல்லா தூக்கமே வரலங்க. நாளைக்கு மும்பை கிளம்பி போறோமே அப்படின்னு விடிய விடிய தூங்க வந்துட்டேன் பார்த்துக்கோங்க. எக்கு எல்லாம் எடுத்து வச்சுட்டு எல்லாம் இது மறந்தாக்களை வீட்டில் வச்சுட்டு வரல தானே? எல்லாம் நேரத்தை எடுத்து வச்சாச்சு கண்ணு. நீ எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டியா? நானும் நேரத்தை எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேங்க. ஏன் லட்சுமி, நீ பிரீத்தியும் கூட்டிட்டு வந்திருக்கலாம். பாவம், இப்ப அந்த பிள்ளை மட்டும் அங்கே தனியாக உட்காந்துட்டு இருக்கா. அவன் இப்படி வெளியே போகணும்னு ஆசைப்பட மாட்டாக்கா. பத்தாவதுக்கு எங்கள் வீட்டுக்காரர் வேறு இருக்காரா, தோர் வேணாம் அது இது நினைச்சு ஒன்று கேட்டுக்கிட்டே இருப்பாரு பார்த்துக்கோங்க. இப்போ நான் இல்லை அப்படின்னு என்ன பண்ண அவரு, அதனால பாவா இருக்கப்ப பார்த்துப்பா அப்படின்னு விட்டு வந்துட்டேன் பார்த்துக்காங்க. இதுக்கு முதல்ல கிளம்பி மும்பை போக போகிறேங்க. எனக்கு ஒரே எக்ஸைட்டடாக இருக்குது. நைட்டு ஃபுல்லாக எனக்கு தூக்கமே இல்லைன்னு பார்த்துக்கோங்களேன். நேற்று நைட்டு எல்லாத்தையும் திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன் நான். ஒரே தூக்கமே வர மாட்டேங்குது நைட்டு ஃபுல்லாக. காலையில் இவன் ஃபோன் பண்ணுறா, சுக்கி ரிங்கில் எடுத்துட்டேன்னு. எடுத்துட்டு இன்னும் கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னு வந்துட்டேன்க்கா. எங்கள் வீட்டுக்காரவையும் நீ கிளம்பி போனால் ஜாலியாக தானே இருப்பேன் அப்படிங்காரு. சரி பொண்டாட்டி விட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு என்ன நினச்சிட்டு போங்க, நான் ஒரு வாரம் நிம்மதியாக இருந்துட்டு நான் வந்துட்டேன். எல்லாருக்குமே அப்போ அப்படிதான் சின்ன பொண்ணு. அப்போ யாருமே என்ன சரியா நைட்டு தூங்கல பத்தியா? சேகரனே, என்ன ஒரு வாரம் வேலைக்கு லீவா நீங்கள்? ஆமாம்மா இருக்கு, ஒரு வாரம் தான் லீவு, அதுக்கு மேலே லீவு கேட்டேன் தர மாட்டேன்ட்டாங்க பார்த்துக்கா. சரி இப்போ இந்த ஒரு வாரம் லீவ்லேயே கல்யாணத்தை போய் முடிச்சுட்டு சட்டு விட்டுன்னு கிளம்பி வந்துட வேண்டியதான். சரி சரி சரி, நீங்கள் கொஞ்சம் சின்ன பொண்ணு கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க. அவன் கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருப்பான், என்னை கொஞ்சம் பார்த்து பத்திரமா பார்த்துக்கோங்கண்ணே. இதெல்லாம் சொல்லணுமா அம்மா இருக்கு, இதெல்லாம் பார்த்துப்போம், நீ எதுக்கும் கவலைப்படாத. என்னல ஆகாஷ், என்னால ஒரு வாரம் லீவா ஸ்கூலுக்கு? ஆமா அம்மா, நல்ல ஜாலியா இருக்க போது மும்பைல. நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் போறேன். நீ எப்படி போயிருக்கியா? இல்ல இதுக்கு முன்னாடி நானும் போனதில்லை, இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நானே போறேன். யாரு நீயும் ஃபர்ஸ்ட் டைம் தானே போற? ஆமா ஆகாஷ், நானும் ஃபர்ஸ்ட் டைம் தான் போறேன். சரி போதும், எல்லாரும் இங்கே நின்று பேசினது, வாங்க சீக்கிரமா ட்ரெயினில் ஏறி உள்ளே உட்காந்துக்கோங்க, அதுக்கப்புறம் பேசலாம். சரி எல்லாரும் கொஞ்சம் அப்படியே நடந்து போறீங்களா? B2 கோச் நம்பர் நம்மளுக்கு முன்னாடி தள்ளி இருக்கு, கொஞ்சம் நேரம் வேகமாக நடங்க. அண்ணா இந்த சீட் தானே, இங்கே வாங்க. அந்த சீட்டா அந்த வாரு. ஏம்மா எல்லாரும் வாங்க, இங்கே உள்ள சீட்டை கண்டுபிடிச்சிட்டோம். இல்ல ஆகாஷ், தூர போல, நான் தான் ஜன்னல் பக்கம் உட்காருவேன். என்னது நீ உட்காருவியா? நான் தான் இங்க முதல்ல வந்து உட்கார்ந்தேன், அதனால இந்த இடம் எனக்கு தான். தூர போயிடு பாத்துக்கா. நீ இப்படிலாம் சொன்னா கேட்க மாட்டா உன்னைய. ஒழுங்கு மரியாதை தூர போயிடு பாத்துக்கா. ஏய், எவ்வளவு தைரியம் தான் என்னையவே அடிச்சிருப்ப நீ ஒன்ன. ஆகாஷ், ஒழுங்கு மரியாதை சும்மா இருந்துட்டு பாத்துக்கோ, இல்லைன்னா அடிச்சு இங்கே இறக்கி விட்டு போயிடும் பாத்துக்கா. சரிம்மா, சேட்டை பண்ண மாட்டேன், நான் அமைதியா இருக்கேன். உனக்கு இருக்கட்டி அப்புறமா மாட்டாம போயிடுவா. ஆமாம் இந்த சைடு ஜன்னல் கிட்ட வந்து உட்கார்ல, அவன்கிட்ட சண்டை போட்டா இருக்காத.
சரி அத்தை, தேங்க்ஸ் அத்தை. என்ன எல்லா லக்கேஜும் வச்சாச்சா? லக்கேஜ் எல்லாம் ஏற்றியாச்சுமா இருக்கு. ஒரு வாட்டி பார்த்துட்டேன் நல்லா. சரி நீயும் கீழே இறங்கு, இப்போ வண்டி கிளம்பிடும்ல, கீழே நின்று பேசு பின்னா. சரிண்ணே, நான் இப்போ கீழே நின்றுக்கிறேன். சின்ன பொண்ணு மட்டும் பார்த்துட்டாங்கண்ணே, சரியா? அதெல்லாம் பார்த்து போயிட்டு வாங்க. சரி, இதெல்லாம் நீ சொல்லணுமா? அதெல்லாம் நாங்கள் அவ்வளோ பத்திரமா பார்த்துக்குறோம். நீ பார்த்து போயிட்டு வா, சரியா? சரி முத்துக்கா, லட்சுமிக்கா பார்த்து போயிட்டு வாங்க. நான் கீழே இறங்குறேன், சரியா? சரி தம்பி, பார்த்து போயிட்டு வா. சரி சின்ன பொண்ணு, நான் கீழே இறங்குறேன், பார்த்து போயிட்டு வரணும், சரியா? சரிங்க, பார்த்து வீட்டுக்கு போயிட்டு வாங்க. வீட்டுக்கு போயிட்டு எனக்கு ஃபோன் போடுங்க. சரிம்மா, சரி சரி. சரி கண்ணு, வசந்தாக்கா பார்த்து போயிட்டு வாங்க எல்லாரும். நான் கிளம்புறேன், சரியா? சரி தம்பி, நீ பார்த்து வீட்டுக்கு போ. எக்க ட்ரெயின் கிளம்பிட்டுக்க. ஐயோ, ஜாலி. The next morning. எக்க நேற்று நைட் எல்லாரும் தூங்குனியல, எனக்கு தூக்கமே வரல பார்த்துக்காங்க. எப்படா மும்பை போய் இறங்குவோம், எப்படி இருக்கும் அங்கே எல்லாம் அப்படின்னு பார்க்கணும்னு அவ்வளோ ஒரு ஆர்வமாக இருக்குது பார்த்துக்காங்க. நான் விடிய விடிய தூக்கமே வரலையே எனக்கு. இந்த ட்ரெயின் கூட ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கு. என்னை இறக்கி விட்டா நானே வேகமாக இந்த ட்ரெயினுக்கு முதல்ல ஓடி போய் நின்றுவேன் பார்த்துக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு ஆர்வமாக இருக்குக்கா எனக்கு. ஆமா சின்ன பொண்ணு, எனக்கும் விடிய விடிய தூக்கமே வரல பார்த்துக்கா. எப்படா இறங்குவோம் அப்படின்னே இருக்கு. எக்க நம்ம எப்போங்க இறங்குவோம்? இன்னும் ரத்னகிரியே வரல பார்த்தீங்களா? ரத்னகிரி ஒரு 8 மணிக்கிட்ட வரும் சின்ன பொண்ணு காலையில். அதுக்கப்புறம் வண்டி நேராக 1 மணிக்கு பன்வேலில் நிற்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் 3 மணிக்கு நம்ம இறங்கிடும், அவ்வளோதான். வேறு எந்த ஸ்டேஷன்லையும் நிற்காதுங்கிற மாதிரி போட்டுக்கு சின்ன பொண்ணு. ஆமாக்கா, சீக்கிரம் போனால் நல்லதுதான். வசந்தாக்கா, நீங்கள் நைட்டு போல் எனக்கு ஜன்னல்லேருந்து வெளியே பார்த்துட்டே இருந்து என்னத்துக்கு பார்த்துட்டு இருந்தியா? வெளியே அந்த இடங்கள்லாம் எப்படி இருக்கு, இந்த ஊர் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இருந்தேன் சின்ன பொண்ணு. 4 முடி பகல்லே பசுமாடு தெரியாது உங்களுக்கு, இருட்டில் என்ன இரவு மாடு தெரியவா போகுது? எக்க அங்கே காலையிலேக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்னக்க சாப்பிடுவாவா? நம்ம இட்லி தோசை பொங்கல்னு சாப்பிட்ற மாதிரி அவிய காலையில் என்னக்க சாப்பிடுவாவா? அங்கே காலையிலேக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த சப்பாத்தி பின்ன பன்னு இருக்குல்ல கண்ணு, அந்த பன்னு அதை பாவுன்னு சொல்லுவா பார்த்துக்காங்க. அந்த பாவை வச்சு ஏதாச்சும் சாப்பிடுவாவா. பின்ன இந்த அவுளில் உப்புமா மாதிரி செஞ்சு அதை சாப்பிடுவாவா. பின்ன ஜவ்வரிசி இருக்குல்ல, அதில் கூட உப்புமா செஞ்சு சாப்பிடுவாவா. பின்ன டோக்லா அதெல்லாம் சாப்பிடுவாவா. அங்கே வேறு வேறு இது இருக்கும், அதெல்லாம் சாப்பிடுவாவா கண்ணு. ஏக்கு அப்போ அங்கே போயிட்டு அது எல்லாத்தையும் நம்மளும் ஒரு வாட்டி சாப்பிட்டு பார்க்கணுங்க. ஆமாம் சின்ன பொண்ணு, அங்கே எது வேணும்னு சொல்லி உனக்கு எல்லாம் வாங்கி தரேன், எல்லாம் சாப்பிடலாம் நம்ம, சரியா? சரிக்கா. A few hours later. வடப்பாவ் 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 கர்ம கரம் வடப்பாவ். வடப்பாவ் அப்படின்னா என்ன இருக்குது முத்துக்கு? அது அந்த பன் இருக்குல்ல சின்ன பொண்ணு, அது அங்கே பாவும் பாவ சின்ன பொண்ணு வேறு மாதிரி இருக்கும். அது பன்னு மாதிரி தான், அது வேறு மாதிரி இருக்கும். அந்த பாவுக்குள்ளே வடையை வச்சு தர சின்ன பொண்ணு, அதுதான் வடப்பாவ். அப்படியே இருக்கு. ஏக்க அப்போ வாங்குங்க, சாப்பிட்டு பார்க்கலாம். ஆமாம் சின்ன பொண்ணு, ஒன்றையும் விடக்கூடாது, எல்லாம் சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். வா, இதுலேருந்து ஆரம்பிப்போம் முதல்ல. தம்பி, இந்த வடப்பாவ் எவ்வளோ? கியா? தம்பி 2 வடப்பாவ் தம்பி. முத்துக்க எனக்கு தமிழ் தெரியல நினைக்கிறேன், நீங்கள் கேளுங்க முத்துக்க. ओ भाई वड़ा पाव कितने का है? दीदी 1 प्लेट 20 रुपए का है। 5 प्लेट इधर दे दो और वो साइड 5 प्लेट दे दो. ठीक है ठीक है. ये मुत्ते के சும்மா ஹிந்தில பின்றீல. சும்மா ரசம் தான் நீ வேற. சரி எல்லாம் சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. ஓ பாய் என்ன பைசா? முத்துக்கா என்ன முத்துக்கா, அது கூட பச்சை மிளகா வச்சு கொடுத்துருக்கான். இந்த பச்சை மிளகா வேணுச்சு. சின்ன பொண்ணு அது கூட சாப்பிட்டு தான் சின்ன பொண்ணு கொடுத்துருக்கான். அந்த வடை பாவு நீ கடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த பச்சை மிளகாயும் ஒரு கடி கடிச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும் முத்துக்கா. இப்போ பச்சை மிளகாவையும் அப்படியே பச்சையா கடிச்சு சாப்பிடு. அது பச்சையா இல்ல சின்ன பொண்ணு, லேசா எண்ணெயில வறுத்திருப்பாங்க. இதை சாப்பிட்டு பாரு, நல்லா தான் இருக்கும். புடிச்ச சாப்பிடு, இல்லைன்னா வேற வடை பாவு மட்டும் சாப்பிட்டு பாத்துக்கா. சரிக்கா. A few moments later. எக்க நல்லா இருக்குக்கா, சூப்பராக இருக்குது. நல்லா இந்த பச்சை மிளகா கடிச்சா நல்லா காரமாக தெரியுது, நல்லா இருக்குக்கா. இது நல்லா இருக்குது. ஒரு பண்ணுக்குள்ளே வடை வச்சு சாப்பிட்டா எப்படி டேஸ்ட்டாக இருக்குன்னு எனக்கு தெரியல, இப்போ தாங்க தெரியுது. ஒரு நம்ம ஊர் சைடெலாம் அப்படி பண்ணு கிடையாது எனக்கு, அது வேறு மாதிரி பண்ணாக இருக்குது. அது கூட வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்குது. இது வந்து பச்சை மிளகா, வெறும் பச்சை மிளகா கழிச்சு சாப்பிட்டா இன்னும் நல்லா இருக்குக்கா, நல்லா ருசியாக இருக்குது பார்த்துக்கோங்க. ஆமாம் முத்துக்கா நல்லா இருந்துச்சு. ஒரு வடையும் ஒரு பண்ணும் பாருங்கலாம் வச்சு இருந்தால் எப்படி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. பண்ணியா? யாரை பார்த்து பண்ணிங்கிற? விட்டன ஒரு அரசு உள்ள என்ன யாரை பார்த்து பண்ணிங்கிற? என்னை பார்த்தா உனக்கு பண்ணி மாதிரி தெரியுதா உனக்கு? ஏக்கு நான் சும்மா தாங்க இருந்தேன். என்னைய பார்த்து பண்ணின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னை பார்த்தா பண்ணி மாதிரியாக்க தெரியுது. நான் சரி வேற யாரையும் சொல்லிதான் போலன்னு சொல்லிட்டு கண்டுக்காம இருந்தா, என்னைய மேடம்னு கூப்பிட்டு வேற பண்ணிங்கிறாங்க. ओ भाई क्या बोला? ओ दीदी कुछ नहीं बोला, मैं पानी पानी बोला बस. சின்ன பொண்ணு பானினா தண்ணின்னு அர்த்தம் சின்ன பொண்ணு. அவன் பானி பானின்னு சொல்லியிருக்கான், பண்ணி பண்ணின்னு சொல்லல சின்ன பொண்ணு. ஏக்க என்ன சொல்றியே? நான் வேற என்னதான் ஏதாவது சொல்றேன்னு நினைச்சேன், திட்டிவிட்டேங்க. ஆமா சின்ன பொண்ணு, பானி அப்படின்னா தண்ணி
ஐயோ அப்படியாக்கு சரி இல்லை தம்பி சாரில சாரி பை ஓ பாய் சாரி சின்ன பொண்ணு நீ பேச பேசிக்க அவன் இந்த பக்கம் தலை வச்சு கூட பறக்க மாட்டான் பாரு. எக்கு அவன் பாணி பண்ணி சொன்னது எனக்கு பண்ணின்னு கேட்டுச்சுக்கு அதனால தான் எவ்வளோ திமிரு இருக்கும் இவனுக்கு நம்மளே ஒல்லியா இருக்கோம் நம்மளை பார்த்து பண்ணி சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு ஏசி விட்டேங்க சின்ன பொண்ணு எப்படி நிறைய வார்த்தைக்கு வேற வேற அர்த்தம் அனுப்பும் சின்ன பொண்ணு. ஏதுன்னா கேளு சின்ன பொண்ணு, இப்படி சண்டைக்கு போயிடாது சின்ன பொண்ணு. சரிக்கே சரி எக்குன்னு எப்போ இறங்குவோம்? இன்னும் கொஞ்ச நேரத்துல இறங்கிடுவோம் கண்ணு. எல்லாத்தையும் எடுத்து லக்கேஜ் எல்லாம் எடுத்து வாசல் வச்சுட்டு நிற்போம். கொஞ்ச நேரத்துல ஸ்டேஷன் வந்து இறங்கிடுவோம். சரிக்கே சின்ன பொண்ணு. ஒரு வழி மும்பை கொண்டேன் சின்ன பொண்ணு. இதான் மும்பை என்ன சின்ன பொண்ணு? ஆமாக்கா எப்படி வந்துட்டாங்க நம்ம மும்பைக்கு இப்போ இங்க இருந்து வீட்டுக்கு எப்படி முத்து போகணும்? எங்க யாராச்சும் கூப்பிட வராங்களா இல்லை நம்மளே வீட்டுக்கு போயிடலாமாங்க? முத்து எங்க அண்ணன் வரேன்னு சொல்லியிருக்கான் முத்து இப்போ ஃபோன் பண்ணேன் அவனை வந்துட்டு இருக்கானா நம்ம எல்லாருக்கும் டிக்கெட் எடுத்துட்டு இப்போ வந்துருவான் சரிங்க சரி. இல்லை தம்பி என்ன எப்படி இருக்க நல்லா இருக்கியா அவனை பார்த்து எப்படி நல்லா ஆயிட்டு எப்படிலாம் இருக்க நல்லா இருக்கேன்னு நீ எப்படி இருக்க கடைசியாக ஊரில் கோயில் கொடைக்கு பார்த்தது நின்று ஆமால என்ன முத்து எப்படி இருக்க நல்லா இருக்கியா நல்லா இருக்கேப்பா. நீங்க எப்படி இருக்கீங்க? வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க? வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காவம்மா இங்கே வந்த உடனே தான் இப்போ கல்யாணம் களை கட்டுது சரி வாங்க கிளம்பலாமா எல்லாரும் வீட்டுக்கு சரியப்பா நான் போலாம் வாங்க. ஏமா வாங்க எல்லாம் கிளம்பலாம். எக்கு இந்த அண்ணன் பக்கத்துல அந்த அண்ணனே மாதிரி இன்னொரு ஆள் நிக்குதா? இல்லைன்னா ட்ரெயின்ல இருந்து வந்து இறங்கின உடனே எனக்கு எல்லாம் ரெண்டு ரெண்டா தெரியுதாக்கா? எக்கு எனக்கும் ரெண்டு தாங்க தெரியுது எல்லாம் இல்ல சின்ன பொண்ணு, சுக்கிக்கு அப்பாவும் அவங்க அண்ணனும் ட்வின்ஸ் சின்ன பொண்ணு. ரெட்டை பிறவி ரெண்டு பேரும் பார்க்க ஒன் போல தான் சின்ன பொண்ணு இருப்பாவா. கண்டுபிடிக்கிறதே கஷ்டமா இருக்கும். எக்கு ஆமாக்கா ரெண்டு பேரும் சேமா இருக்காவக்க கண்டே பிடிக்க முடியலக்க யாரு நம்ம சேகரனு யாரு அவங்க அண்ணனு ஆமா சின்ன பொண்ணு, கண்டே பிடிக்க முடியாது. வாய்ஸ் மட்டும் தான் வேற சின்ன பொண்ணு. மொத்த பார்க்க ரெண்டு பேரும் ஒன் போல தான் இருப்பாவா பாத்துக்கா. சரி வாங்க அடுத்த ட்ரெயினை பிடிப்போம் அந்த ட்ரெயினை போயிட்டு பேசிக்கலாம் சரியா தான் இது வாங்க போலாம். மக்களே வாங்க எல்லாரும் போலாம். என்ன இருக்காதீங்க ஆளோட எல்லாம் வாங்க கூட. பெரியப்பா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மக்களே நீ நல்லா இருக்கியா வளர்ந்துட்டேன் என் ரெண்டு பிள்ளைகளும் நான் நல்லா இருக்கேன் பெரியப்பா. நல்லா இருக்கும் பெரியப்பா. சரி மக்களே கிளம்பி போகலாம் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் பின்ன முத்தக்க இப்போ சொல்லுங்க முத்தக்க உங்க கதையை எப்படி முத்தக்க கன்ஃபியூஸே ஆகாதா முத்தக்க உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்ச புதுசுலனா கன்ஃபியூஸா? ஐயோ சின்ன பொண்ணு, கல்யாணம் முடிஞ்ச புதுசுல அண்ணன் யாரு தம்பி யாருன்னு எதுவுமே தெரியாது பாத்துக்கா. நானும் அந்த அக்காவும் நாங்க போய் எங்க வீட்டுக்காரர்கிட்ட பேசவே மாட்டோமே. அவங்களாம் பார்த்து வந்து எங்ககிட்ட பேசிப்பாங்க அவ்வளவுதான். அப்ப தெரிஞ்சுக்க வேண்டியதான் நம்ம வீட்டுக்காரர் நம்ம கிட்ட வந்து பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைன்னா கண்டே பிடிக்க முடியாது. பின்ன போக போக குழந்தைங்க பிறந்த உடனே குழந்தைங்க வந்து கண்டுபிடிச்சிரும் இதுதான் நம்ம அப்பான்னு சொல்லிட்டு. அதுங்க கூட கண்டுபிடிச்சது சின்ன பொண்ணு. பின்ன அதை வச்சு நாங்க பேசிப்போம். சரி பிள்ளைல போய் அப்பான்னு சொல்லி இதான் அப்பாவா இருக்கும் அது பெரியப்பா வரும் அப்படி வச்சுதான் கண்டுபிடிச்சு பேசிப்போம் பாத்துக்கா. அதுக்கப்புறம் எனக்கு ஆச்சு அதுக்கப்புறம் என்ன சின்ன பொண்ணு, அண்ணன் கல்யாணத்துக்கு தம்பி போல தம்பி கல்யாணத்துக்கு அண்ணன் போல பாத்துக்க சின்ன பொண்ணு. போன பின்ன கன்ஃபியூஸ் ஆயிடலாம் எது மாப்பிள்ளன்னு சொல்லிட்டு அப்படின்னு இவங்க அண்ணன் கல்யாணத்துக்கு இவங்க போல இவங்க கல்யாணத்துக்கு அவங்க அண்ணன் வரல சின்ன பொண்ணு. அதுக்கப்புறம் எங்க கல்யாணத்துக்கு இவர் கல்யாணம் முடிச்ச உடனே எங்க ஊருக்கு வந்தாச்சு சின்ன பொண்ணு ஒரே வாரத்துல. அப்போ நாங்க இங்க மும்பைல இருந்தோம். கல்யாணம் முடிச்ச புதுசுல இவங்க அண்ணன் ஊருக்கு போனாங்க. இப்போ ஒரு வாரத்துல ஊருக்கு போயிட்டு கேட்காங்க இங்க இப்போ முத்து வீடு எங்க இருக்குன்னு கேட்ட உடனே அங்க என் கூட சேர்ந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அவங்க உட்காந்துட்டு பார்த்துட்டு போன வாரம் தானே கல்யாணம் ஆச்சு அதுக்குள்ள உங்களுக்கு வீடா தெரியாது அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட சொல்ல அதுக்கப்புறம் எனக்கு ஆச்சு அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் நின்று இவங்க அண்ணனும் கேட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. ஏமா சொல்லுங்கம்மா நான் தம்பி இல்லை நான் அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டே இருந்திருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் எங்களுக்கு தெரியாதோ நாங்கள் தான் மாப்பிள்ளைய நேரில் பார்த்துருக்கோமே நீங்க போய் சொல்லி விளையாடாதீ அப்படின்னு சொல்லி அவங்க கடைசி வரைக்கும் அதே வழியே சொல்லலாம் சின்ன பொண்ணு. அதுக்கப்புறம் வேற யாரோ ரோட்ல போகும்போது தான் பார்த்துட்டு எதுக்கு நிற்கியன்னு கேட்டு அதுக்கப்புறம் இந்த வீடு தான் சொல்லி காமிச்சாங்களாம். அதுக்கப்புறம் தான் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க பார்த்துக்காங்க. அந்த மாதிரி ஆயிட்டு. ஏக்கு அப்போ உங்க கூட ஆன மாதிரி அந்த அண்ணனோட வைஃப்க்கும் கன்ஃபியூஷன் ஆகுமா நிறைய கண்டுபிடிச்சிருவாங்களுக்கு இல்லை சின்ன பொண்ணு, அந்த அக்காவுக்கு இப்படிதான் கன்ஃபியூஸ் ஆகும் பார்த்துக்கா. இப்படிதான் அவங்களுக்கு கல்யாணம் ஆன புதுசுல அப்பெல்லாம் வந்து இவங்க சுக்கியோட அப்பாவும் அந்த அண்ணனும் ட்ரெஸ்ஸை மாற்றி மாற்றி போட்டுப்பாங்க சின்ன பொண்ணு. அப்போ இப்படிதான் ஒரு நாள் என்ன இருக்கு சுக்கியோட அப்பா உட்காந்து டிவி பார்த்துட்டு வந்திருக்காங்க. அந்த நேரம் பார்த்து அந்த அக்கா வந்துட்டு நீங்க இங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க. சுக்கியோட அப்பா பார்த்துட்டு எதுக்கு இவங்க நம்மளை கூப்பிடுதாவா அப்படின்னு நினச்சிட்டு திரும்பிக்கிட்டாங்களாம். திரும்பி டிவியை பார்க்க ஆரம்பிச்சிட்டாவா திரும்ப. அந்தெல்லாம் அவைய திரும்ப கூப்பிட்டுருக்காங்க ஏங்க இங்க வாங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு. சுக்கியோட அப்பா பார்த்துட்டு எதுக்கு இவங்க நம்மளை கூப்பிட்டுட்டே இருக்காவா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிட்டாங்க. அதுக்கப்புறம் சின்ன பொண்ணு அந்த அக்கா சொல்லியிருக்காங்க இங்க வாங்கலை அப்படின்னு அவைய கோர்ல கத்திட்டாங்களாம் சின்ன பொண்ணு. அதை பார்த்துட்டு சுக்கிக்கு அப்பாவுக்கு கோவம் வந்துட்டு சுக்கியோட அப்பா வந்தாலும் உடனே எதுக்கு என்ன கூப்பிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சுக்கியோட அப்பா கத்திட்டாங்களாம் சின்ன பொண்ணு. அப்போ வாய்ஸை வச்சு தானே நாங்கள் கண்டுபிடிப்போம் இவங்களுக்கு அவங்களுக்கும் கொஞ்சம் வாய்ஸ் வேற வேற மாதிரி இருக்குமா
எக்கு என்ன சொல்லுது நிஜமாவாக்கு? ஆமா சின்ன பொண்ணு, இப்படிதான் ஒரு வாட்டி கல்யாணம் முடிஞ்ச புதுசுல எல்லாம் சுக்கியோட அப்பாவுக்கு லீவ் கிடைக்காது சின்ன பொண்ணு அடிக்கடி. அப்போ ஏதாச்சும் ஃபங்க்ஷனுக்கு எதுக்காச்சும் போகணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா எங்க மாமியார் என்னதான் போக சொல்லுவாங்க. நீ தானம்மா புதுசா வந்திருக்க கல்யாணம் ஆகி, நீ போயிட்டு வா அப்படி சொல்லிட்டு. அப்போ அவங்க மூத்த மருமக வீட்டிலே தானே இருப்பாவா. அப்போ சுக்கியோட அப்பா வேலைக்கு போயிடுவாருன்னு சொல்லிட்டு நான் எங்க அத்தானை தான் கூட்டு போவேன், வாங்க அத்தை நம்ம போயிட்டு வருவோம் அப்படின்ட்டு. அப்போ அங்க யார் எங்களை அந்த ஃபங்க்ஷன் வீட்டில் பார்க்குறவளோ எல்லாரும் சின்னவனும் அவன் பொண்டாட்டியும் வந்திருக்காவ போல, பெரியவனும் அவன் பொண்டாட்டியும் வரல போல அப்படின்னு நினச்சிக்காவோ சின்ன பொண்ணு. நானும் எங்க வீட்டுக்காரங்க தான் போனோம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் போய் கேட்பாவோ. நாங்கள் சொன்னாதான் அது தெரியும் பார்த்துக்க. ஐயோ அது இல்லை, அது பெரியவன் வரல, பொண்டாட்டி வரல, பெரியவனும் சின்னவன் வரல, சின்னவன் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு. எக்கு அப்ப எனக்காச்சும் நம்ம சேகர் எனக்கு பதிலாக அவங்க அண்ணன் கிட்ட போய் பேசிருக்கீங்களா நீங்க தெரியாம அந்த அக்கா மாதிரி? இல்லை சின்ன பொண்ணு, இதுவரை என் கூட மட்டும் அப்படி நடந்தது இல்லை பார்த்துக்க. ஏன்னு கேளு. ஏன்னா அந்த அக்கா என்கிட்ட முதல்ல சொல்லிட்டாவல, நான் கல்யாணம் ஆகி போன புதுசுலேயே இப்படிலாம் ஆச்சுன்னு. அதனால நான் வந்து இவங்க அப்பாவை கேட்டு போகவே மாட்டேன் பார்த்துக்க. என்ன ஆனாலும் சரி, நம்ம புருஷனா இருந்தால் நம்மக்கிட்ட பேச வருவாங்க அப்படின்னு நான் பேச போகவே மாட்டேன் பார்த்துக்க. யார் நம்மக்கிட்ட வந்து நம்மக்கிட்ட பேசுகிறாங்களோ அதுதான் நம்ம புருஷன் அப்படின்னு நினச்சிட்டோம் சரி பொண்ணு. எக்கு அப்போ டெய்லி உங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட்டாகவே இருந்திருக்கு. உனக்கு வேறு யார் என்னன்னு கண்டுபிடிக்கிறதே ஒரு வேலையாக போயிருக்கும் உங்களுக்கு. ஆமாம் வசந்தா, கண்டே பிடிக்க முடியாது. ஆரம்பத்துலலாம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா போக போக இருந்தாலும் யார் என்னன்னு அப்படியே கண்டுபிடிச்சிடலாம் பார்த்துக்க. ஆனால் புதுசாக யாரும் வந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியாது. அப்படியே சரிக்கே. சரி ஃப்ரெண்ட்ஸ், அப்போ நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு கல்யாண வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறோம். உங்களுக்கு இந்த சேனலை பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய். பாய்.